பருவமழை பல்வேறு பகுதிகளிலும் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீரின் குவார் நீர்மின் திட்ட பகுதியில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்ற அதிர்ச்சிகர செய்தியை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். இந்த நிலச்சரிவு சம்பந்தம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக ஜம்மு காஷ்மீரின் கிஷத்வார் மற்றும் தோடா உள்ளிட்ட மலை பிரதேசங்களில் நேற்று இரவு முதலே மேக வெடிப்பு ஏற்பட்டு மிக கனமழை பெய்து வருகிறது. பல இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு, குறிப்பா செனாபா ஆற்றுடைய நீர்மட்டம்லாம் பெரிய அளவுல உயர்ந்திருக்கு அப்படின்ற தகவலாம் இருக்கின்ற நிலையில அந்த கிஷத்வார் பகுதியில் 540 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட குவார் நீர்மின் நிலையம் அமைக்கப்பட்டு வந்தது. அதற்காக அமைக்கப்பட்டிருந்த சுரங்கப்பாதை வழித்தடத்துல தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அங்க வாகனங்கள் செல்வதற்காக சுரங்கப்பாதை அமைப்பதற்காக வாகனங்கள் பணியில ஈடுபட்டிருந்தன. திடீரென ஏற்பட்ட அந்த நிலச்சரிவுல ஏராளமான வாகனங்கள், குறிப்பா சொல்லணும்னா அங்க வேலை பார்த்து கொண்டிருந்த பொக்லின் இயந்திரம் உட்பட 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அங்க அந்த நிலச்சரிவுல சிக்கியிருக்கிறது. இந்த காட்சிகளை பார்த்தா நீங்க புரிந்து கொள்ள முடியும் அந்த நிலச்சரிவு தீவிரத்தை. ஆனா அதிர்ஷ்டவசமா இப்போது வரை எந்த உயிரிழப்பும் இல்லை அப்படின்றது மாவட்ட நிர்வாகத்துடைய தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து இங்கு அதிக கனமழை எச்சரிக்கை, அதாவது ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதால் நதிகளின் ஓரம் யாரும் செல்ல வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள். நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் இந்த பகுதி, இந்த சாலை வழியாக யாரும் பயணிக்க வேண்டாம் அப்படின்னும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா இந்த வழியாக யாத்ரீகர்கள் பலரும் நடந்து செல்வது வழக்கம். அவர்கள் இந்த வழியை பயன்படுத்த வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.